ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ராகவ் வாய் திறத்து சொல்லடா, எனக்கு இதில் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஒரு பக்கம் மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிட்டு இருக்காரு. என்னப்பா ராகவ், இதில் உனக்கு விருப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா ஒரு பக்கம் கேட்க, முரளியே பார்த்துட்டு இருந்து யோசிச்சுட்டு இருந்த ராகவ் என்ன பண்ணுறாரு, பாட்டிமா கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பாட்டி, ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட முரளிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இவன் இப்படி சொல்லிட்டானே, வேண்டான்னு சொல்லுவான் தானே பார்த்தா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எரிச்சலோட இருக்காரு முரளி. இப்படி சொன்னதும் அபி என்ன பண்றாங்க, ராகவோட முகத்தையே பாக்குறாங்க. ஒண்ணுமே புரியாம ராகவும் அப்படியே அபியோட முகத்தையே வந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பாட்டிமா எல்லாரையும் பார்த்து, சரி குறிச்ச நாள்லயே வந்து இந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அபி அனு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த பாட்டிமா என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மா கிட்டேயும் இந்த தகவலை வந்து நம்ம சொல்லிடணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அபியோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி தாலி பிரித்து கோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு. ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட சொல்கிறாங்க. அப்புறமா ராகவ் பார்த்த பாட்டிமா என்ன சொல்கிறாங்க, ராகவ் இதுக்கு தேவையான துணிமணிகள் எல்லாத்தையும் வாங்க வேண்டியிருக்கு, அதனால் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடு அபி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கும்பலாக கிளம்பி கடைக்கு போகிறாங்க. போயிட்டு எல்லாத்தையும் வந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் வந்து போட்டு பார்க்குறாங்க. அபி வந்து ஒன்றுத்தையும் வந்து போட்டு பார்க்குறத வந்து ரொம்பவே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு முரளி அந்த பக்கத்துல இருந்து. பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக அபி பார்க்க, அதுக்கப்புறம் முரளி பார்த்த விஷயம் வந்து அபிக்கு தெரிய வருது. மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் எழும்புது. என்ன இவன் நம்மளை ஒரு மாதிரியே பார்த்த மாதிரி தெரியுதே, உண்மையாலுமே இவனுக்கு எல்லாமே மறந்து போச்சா, இல்லை வந்து நடிக்க ஆரம்பிக்கிறானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அபி. அதுக்கப்புறமா ரூமில் இருக்க ராகவ் பார்த்து அபி கேட்குறாங்க, ராகி பாய் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்க, இப்போ நீ என்னை பற்றி என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்க, இல்லை எனக்கு ஒன்றுமே புரியல, பீச்சில் என்னென்னா என்னை வந்து ரவுடிங்க கிட்டேருந்து காப்பாற்றுனீங்க, என்னை விட்டு கொடுக்காம பேசுனீங்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ பாட்டி சொன்னதும் என்ன பண்ணுறாங்க, தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து கலாச்சிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அபி. பாரு, உனக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேட்டுக்கோ நல்லா, தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனை நான் எதுக்காக ஒத்துக்கிட்டேன்னா பாட்டிமாக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. நினச்சேன் நீங்கள் இதை பாட்டிமாக்காக தான் நீங்கள் ஒத்துட்ருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு பக்கம் சுந்தரி முரளி ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயங்கர கடுப்பாகி போகிறாங்க. ஐயோ அத்தை, இப்போ என்ன பண்ணுறது, நான் அந்த ராகு ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சா அவன் வந்து பாட்டிக்காக தலையாட்டிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு மட்டும் என்ன இதில் சந்தோஷமாக இருக்குது, அந்த பாட்டி பண்ணுற வேலையால் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடா அத்தை, நம்ம இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்ல, எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சுந்தரி என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை பற்றி லாவண்யா காதுக்கு கொண்டு போகிறாங்க. லாவண்யா ரொம்பவே கடுப்பாகி போகிறாங்க. இதோட இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிருக்காங்க.